ஆளுநர் மாளிகையில மறுபடியும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டாச்சு. இதுக்கும் விஜய் அண்ணா வந்து வாய தொறந்து எதுவுமே பேச மாட்டாரு. எதிர்ப்பும் தெரிவிக்கல. அவரோட ரீல்ஸ் அமைச்சர்களும் வாய மூடிட்டு மழுப்பிட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. தமிழ்நாடு வந்து திருவள்ளுவர தலையில தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தோட நிலைமைய பார்த்தீங்களா எப்படின்னு? டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து காலங்காலமா வடமொழியில இருந்த ஆண்டுகள வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு மாத்துனாரு. சென்னையோட மையத்துல வள்ளுவர் கோட்டத்த நிறுவினாரு. கன்னியாகுமரியில 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைய வச்சாரு. நம்ம இன்னைக்கும் பயணிக்கிற அரசு பேருந்துகள்ல வந்து வெள்ளை உடை அணிஞ்ச வள்ளுவரும், அவருடைய திருக்குறளும், அதோடைய பொருளும் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு திருவள்ளுவர அவ்வளோ பெருமைப்படுத்தின விஷயங்கள திமுக அரசு பண்ணியிருக்கு. ஆனா, நமக்கு அநியாயம் பண்ற இந்த ஆளுநர்களை எதிர்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்காம, ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்காம, சிஎம் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது புரியல. இதுக்கும் வந்து அந்த தற்குறின்னு சொல்லக்கூடாது. ஆனா இவங்க தற்குறி தான். இதுக்கும் என்ன மாதிரி முட்டு குடுக்குறாங்கன்னா, திருவள்ளுவருக்கு ஆளுநர் மாளிகை காவி சாயம் பூசுச்சு. இவங்க எப்படின்னா, அதுக்கு அல்லாஹ் வேஷம், இயேசு வேஷம், புத்தர் வேஷம் இந்த மாரிலாம் பண்ணி ரீல்ஸ் போடுறாய்ங்க. என்ன பண்றது? தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை வந்து இன்னைக்கு இதுதான்.